இன்று உலகில் பெண்கள் எல்லாம் ஃப்ரீ ஹேர் ஸ்டைல் என்ற கலாச்சாரத்துக்கு மாறி இருக்கிறார்கள். தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு முடியெல்லாம் காற்றுல பறக்க நடந்து போகிறது ஃபேஷன் ஆயிடுச்சு. கேட்டால் அவங்களுக்கு தலைவாரி சடை பின்ன நேரம் இல்லையாம். கை கால்களுக்கெல்லாம் மருதாணி போட நேரம் இருக்குது, நெகை பாலிஷ் போட நேரம் இருக்குது, முகத்துக்கு 1 இன்ச் அளவுக்கு மேக்கப் போடவும் நேரம் இருக்குது. சடை பின்னி பூ வைக்கிறதுக்கு தான் அவங்களுக்கு நேரம் இல்லையாம். பெண்கள் தலைவாரி சடை பின்னுவது எதற்காக? பின்னல் என்றால் பிரிக்க முடியாதவாறு இணைப்பது. சடை பின்னும் போது தலைமுடி 3 பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. வலது பக்கம் பிறந்த வீடாகவும், இடது பக்கம் புகுந்த வீடாகவும், நடுப்பகுதி அந்த பெண்ணாகவும் பாவித்து பிறந்த வீட்டையும் புகுந்த வீட்டையும் பின்னி பிணைக்கின்றவள் தான் அந்த பெண் என்ற கருத்தில்தான் அந்த காலத்திலிருந்தே பெண்கள் சடை பின்னல் முறையை பின்பற்றுகிறார்கள். புராண காலங்களில் பெண்கள் கூந்தலை விரித்து போட்டு கொண்டிருப்பது துக்கத்தின் அடையாளமாக கருதப்பட்டது. மகாபாரதத்தில் திரௌபதி தன் கூந்தலை அவிழ்த்து துச்சாதனன் ரத்தத்தால் அலசும் வரை கூந்தலை முடித்து கொள்ள மாட்டேன் என்று சபதம் எடுத்தாள். இங்கு அள்ளி முடிக்கப்படாத திரௌபதியின் கூந்தல் துக்கத்தையும் பழிவாங்கும் நோக்கத்தையும் குறித்தது. ராமாயணத்தில் சீதை ராவணனால் கடத்தப்பட்ட போது சீதை கலைந்த கூந்தலோடு காணப்பட்டாள். இது அவள் ராமனை பிரிந்து வாடுகின்ற துயரத்தை காட்டியது. ஆக முற்காலத்தில் பெண்கள் தலைமுடியை விரித்து போடுவது அபசகுணமாகவும் அலங்கோலமாகவும் துக்கத்தை வெளிப்படுத்தும் செயலாகவும் பார்க்கப்பட்டது.